சித்தால 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னாக்க மேல் இன்ஃபர்டிலிட்டி தான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் நார்மலா பேபிக்கு ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு உங்களோட மேல் பார்ட்னரோட செமன் கவுண்ட் தான் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா, சப்போஸ் அது என்னங்கிறது பார்த்துக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒரு டெரட்டோஸ்போமிக் கண்டிஷனா அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸா, இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகுதா, ஒலிகோஸ்போமியோவா, இல்லை வந்துட்டு மொட்டிலிட்டி கம்மியாகுதான்னு பார்த்துக்கோங்க. இதை மூணையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இதுக்கான ரீசன் வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுறதுனால பாடி டீஹைட்ரேட் ஆகுது. அது செமன் கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும், நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் நல்லா தண்ணி குடிக்கிறதும், ப்ளஸ் நைட்டு தூக்கத்தை ப்ராப்பராக வச்சுக்கிறது மூலிமா ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஹீட்னால ரொம்ப பாடி டீஹைட்ரேட் ஆயிரும். அந்த டீஹைட்ரேஷன் சரி பண்ணுறதுக்காக எல்லா விதமான சீட்ஸ், எல்லா சீட்ஸ்லையுமே ஒரு சின்ன எண்ணெய் சத்து இருக்குது. அது வாதத்தை குறைச்சி கொடுக்கும். ஸோ செமன் கவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெரட்டோஸ்போமியாவை சரி பண்ணி கொடுக்கும், கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடைகளை நெரிஞ்சல் சூர்ணம்னு சூர்ணம் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கிட்டு 1/2 டீஸ்பூன் காலை நைட் 2 வேளை ரெகுலராக எடுக்கிறது மூலமாகவும் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப டைட் அண்டர் கார்மெண்ட்ஸ் வியர் பண்ணுறது, அது மூலிமா ஸ்க்ரோட்டல் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி உங்களுக்கு செமன் கவுண்ட்ல வேரியேஷன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வெயிலில் போகிறவங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு காட்டன் கிளாத் மாதிரி வியர் பண்ணிக்கோங்க. இல்லை டைட் அண்டர் கார்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக இந்த கேஸ்க்கு நீங்கள் வியர் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.